நெறைய தங்கம், சொத்துக்கள் சேரணுமா? தினமும் இத மட்டும் பண்ணுங்க. எவ்ளோ விலை ஏறினாலும் தங்கம் வாங்கணும், தங்கம் அதிகமா சேரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். எவ்ளோ முயற்சி பண்ணாலும் தங்கம் வாங்க முடியல. வீட்டுல தங்கம் தங்காம அடிக்கடி அடமானம் வைக்கக்கூடிய நிலை ஏற்படுது அப்படிங்கிறவங்களும், சொந்த வீடு, நிலம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க இந்த எளிமையான பரிகாரத்த செஞ்சுட்டு வரலாம். தங்கம் சேரணும் அப்படின்னா அதுக்கு அஷ்டலக்ஷ்மியோட அருட்கடாட்சம் இருக்கணும். அதே மாதிரி நிலம் தொடர்பான சொத்துக்கள் சேர செவ்வாய் பகவான் அப்புறம் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணும். எவ்வளோதான் பாடுபட்டு உழைச்சாலும் தங்கம் சேர்க்கவே முடியல. வீட்டுல தங்கம் தங்கறதே இல்ல. நிலம், வீடு அப்படின்னு சொத்து வாங்க முடியல. எவ்ளோ முயற்சி பண்ணாலும் சொந்த வீடு வாங்க முடியல. இல்லனா வாங்குன வீட்டுல குடியிருக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? ரொம்பவே எளிமையான பரிகாரத்த தினமும் செஞ்சுட்டு வந்தாலே இந்த பிரச்சனைகள்ல இருந்து நாம விடுபட்டுறலாம். தங்கம் சேர்றதுக்கு ஆதிசங்கரரே வழிகாட்டி இருக்காரு. வீட்டுல தங்கம் சேர மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்க, முருகப்பெருமானோட அருள் கிடைக்க, முருகப்பெருமானோட அருளால நோய்கள் நீங்க, செல்வ செழிப்பு, சொத்து சேர்க்கை, வீடு, மனை யோகம் கிடைக்க என்ன செய்யணும் அப்படின்னு ஆதிசங்கரரே சொன்ன அற்புதமான, அதே சமயம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஒண்ணு இருக்கு. தங்கம் சேரணும் அப்படிங்கிறவங்க கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்கலாம். அதே மாதிரி வீடு, நிலம் மாதிரியான சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்க ஆதிசங்கரர் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் மேல பாடின சுப்பிரமணிய புஜங்கம் பாட்ட கேட்கலாம். இதுல தமிழாக்கமும் இருக்குது. இருந்தாலும் சமஸ்கிருதத்துல ஆதிசங்கரர் அருளின மூல பாடலை கேட்கறது சிறப்பு. இத படிக்கணும் இல்லனா அர்த்தம் புரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தினமும் காதால கேட்டாலே போதும். இந்த பாடல்கள் நம்மளோட வீட்டுல ஒலிக்கிறத கேட்டாலே ஒரு விதமான நேர்மறை அதிர்வலைகள் உண்டாகும். இந்த அதிர்வலைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரத்துல நீங்க தங்கம் வேணும், சொந்த வீடு அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டா நிச்சயமா கிடைக்கும். ஆதிசங்கரருக்கு பொழிஞ்சது மாதிரி தங்க நெல்லிக்கனி மழையா பொழியல அப்படின்னாலும் நம்மோட தேவைக்கு, கௌரவத்திற்கு ஏற்ற அளவுக்கு தங்கம் நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிக்கும். வறுமை நிலை அப்படிங்கிறது இல்லாம போகும். விருப்பங்கள் நிறைவேறும். அட்சய திருதியை தினம் இல்லனா அமாவாசை தினத்துல இந்த பாடல்களை கேட்க ஆரம்பிக்கலாம். தினமும் இந்த பாட்டை கேளுங்க. தொடர்ந்து நம்பிக்கையோட தினமும் கேட்க ஆரம்பிங்க. அந்த பாடல் ஒலிக்கிறப்போ உங்களோட வேண்டுதலை சொல்லி கேளுங்க. 12 அமாவாசைகளுக்குள்ள உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். தங்கம் வேணும் அப்படின்னு நினைச்சு மகாலட்சுமிய வேண்டி ஆதிசங்கரர் பாடினதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். அதே மாதிரி தனக்கு ஏற்பட்ட நோய் நீங்கினதால திருச்செந்தூர் முருகனோட அருள் நிறைவா கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பாடினதுதான் சுப்பிரமணிய புஜங்கம். அதனால இந்த பாட்ட பாடுறவங்க இல்லனா கேக்குறவங்களுக்கு நிச்சயமா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தங்கமும் சேர ஆரம்பிக்கும்.